நேற்றைக்கு நைட்டு சௌந்தர்யா அவங்களுடைய கேம் பிளானை வந்து உடச்சிட்டாங்க. அதாவது வேறு லெவலில் வந்து சொன்னாங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான், என் கேம் நீ விளையாடு, இப்படி கேம் விளையாடு, அப்படி கேம் விளையாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு கேம் வந்து விளையாடுறதுக்கு வர கிடையாது. நான் வந்து என்னுடைய கேமை தான் விளையாட வந்திருக்கேன். சௌந்தர்யா அப்படிங்கிற என்னுடைய கேமை தான் நான் வந்து விளையாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பல சீசன்களை வந்து பார்த்துருப்போம். பார்த்துட்டு இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன தான் பிளான் பண்ணிட்டு வந்தால் கூட உள்ளே வந்து நம்ம யார், நம்ம எப்படி விளையாடுறோம் அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஆட்டம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து விஷ்ணு கூட விஷ்ணு நினைக்கிறேன், விஷ்ணு தான் மென்ஷன் பண்ணான்னு நினைக்கிறேன். நீ வந்து போய் இந்த மாதிரி கேம் விளையாடு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாட்ட வந்து சொல்லி விட்ருக்காப்புல. ஆனால் என்ன சௌந்தர்யா அந்த மாதிரி விளையாடாமல் சௌந்தர்யா என்ன கேம் விளையாடுவா அதான் வந்து விளாட்றாங்க. அதே மாதிரி நம்ம வெளியே வந்து இப்படி விளாட்லாம் அப்படி விளாட்லான்னு பல சீசனை பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம். ஆனால் அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து பயந்துட்டேன் வந்து மொதல் 2 வாரம். ஆனால் இதுக்கு மேலே நான் பயப்பட மாட்டேன். விஜய் சேதுபதி அதான் சொல்கிறாரு. நீ வந்து பயப்படாதீங்கிறாரு. அதனால் நான் வந்து பயப்படாமல் இதுக்கு மேலே இறங்கி அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து அவங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க. இதுதான் சௌந்தர்யா கிட்ட என்ன நம்ம எதிர்பார்க்குறது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஓப்பனாக சொல்லிடுறது. 2வது அவங்க இங்கே என்ன நடக்குது, அவங்களுடைய கேம் என்ன அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. இன்னொருத்தன் வந்து உட்காந்துருக்கான். அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, வெளியே மக்கள் நம்ம இங்கே என்ன தான் பண்ணாலும் இவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் வெளியே மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்மளை அப்படி இது பண்ணிடுவாங்க, நம்மளை வந்து கொண்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு புரிஞ்சால் போதும், உள்ளே இருக்கவங்களுக்கு நம்ம அப்படி தான் சொல்லுவாங்க சார். எப்போ பேசினாலும் சரி, நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அவள் வந்து உள்ளே இருக்க கண்டஸ்டன் மட்டும் மண்டையை கழுவ மாட்டாப்புல. சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, வெளியே இருக்க மக்களை சேர்த்து வந்து என்ன பண்ணுறது, மண்டையை கழுவுறது. அந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறவங்க மத்தியில் இந்த மாதிரி வந்து என்னுடைய கேம் பிளான் இதுதான். என் ஃப்ரெண்டு சொல்கிறான், எவன் சொல்கிறான்னு கேட்க மாட்டேன். சௌந்தர்யானா யார், சௌந்தர்யா எப்படி விளையாடுவா, சௌந்தர்யாவோட கேரக்டர் வச்சு தான் நான் வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறாங்க. இதாண்டா சவுண்டுங்கிற மாதிரி இருக்குது. உன் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.